வணக்கம், வெல்கம் டு ஆத்மிக் டாக். நான் சதீஷ்குமார். இன்னைக்கு வந்து டே 2. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது ஒர்க் ஃப்ரம் ஹில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தோஸ்தல் ஹோட்டலில் இருக்கேன் ஊட்டியில். இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. அஸ்லஸ் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நேற்று நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்லே வந்து அது சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், எகெயின் நான் அந்த சேனலோடைய பாட்டமில் செல் எடுத்துப்பேன். ஸோ அந்த சேனலுடைய பாட்டமில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த லெவலில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு மார்க்கெட்டு, அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து இந்த சைட்வேஸ்லேயே இருக்குங்க. அது மேலேயும் போகல கீழேயும் போகல. அவங்க என்ன தான் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் எனிஹவ் இப்போ வந்து சைட்வேஸோடைய ரெசிஸ்டன்ட்ல வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த லெவல் பிரேக் பண்ணுமான்னு தெரியல. பிகாஸ் இன்னைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் நம்ம நினைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன நடக்குதுன்றது. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து நிறைய ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிபோனச்சி, எக்ஸ்டென்ஷன், அண்ட் தென் ட்ரெண்ட் ரிவர்சல், ஸோ ட்ரெண்ட் கண்டினியூஷன். ஸோ இந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாமே வந்து நீங்களும் லேர்ன் பண்ணிக்கணும். நமக்கு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல. ஸோ ஃப்ரீ கோர்ஸை வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயம் ஒரு கேண்டில்ஸ்டிக்கோடைய சைக்காலஜி என்ன, ஏன் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் அப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ ஒரு ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ கோர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து 10 எபிசோட்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ as well as இன்னொரு இன்டெப்த் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும், இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை ப்ராப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ அதுக்கும் வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ இன்டர்மீடியட் கோர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை, இது எல்லாமே நீங்கள் வந்து கலந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால், ஸோ இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் 50% நம்ம எல்லா கோர்ஸ் ஃபீஸ் வந்து 50% நம்ம கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் நவ் இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சேனலோடைய டாப்பில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐ திங்க் இன்னைக்கு இதுக்கு இடையில தான் இந்த 83,000 அண்ட் 81,500 இதுக்குள்ள தான் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பைரி ஆகும். இப்போ ஈவன் நம்ம வந்து நம்ம எல்லா அனலைஸ் பண்ணணும் இந்த ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டில் தேர் இஸ் அன்சர்டனிட்டி. ஸோ அதனால என்ன பண்ணணும், எப்போ வந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததால சென்செக்ஸ் 80,800 சிஇ வந்து நான் செல் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி ஒரு சேனல்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சேனலோடைய டாப்பை வந்து நான் செல் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் எக்ஸ்பைரின்றதால நம்ம இதை கான்ஃபிடென்ட்டாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தும் ஒரு அன்சர்டனிட்டிக்காக நம்ம ஸ்டாப் லாஸும் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். What's your name? Satish. I'm Manjuna. So where are you from? I'm from Pondicherry. So I'm seeing you from last 5 minutes. Thought of asking you, can I ask you what are you doing here? So I'm trading right now. So can I ask you why you choose this particular spot? So actually I'm demonstrating a new concept that instead of trading inside the walls, I'm just want to explore something while trading. So that's why I'm choose this place. You heard about work from home, but this is work from hills. So can I ask you one thing? So what is the first picture coming inside your mind while I'm saying work from hills? Actually, like if you ask me, I came for my mindset is for a traveling thing. But sitting this kind of places and seeing you walking from hills, that's life, man. ஸோ எஸ், இன்னைக்கு டே 2. இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து சூப்பராக போச்சு. இன்னைக்கு நான் காலையில் எடுத்த 2 ட்ரேடுமே நெகட்டிவாக போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் சி சைடில் எடுக்கிறதா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். 2 சைடுமே வந்து 2 தடவையுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 10 o'clock கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5,000 rupees லாஸில் வந்து நம்ம இருந்தோம். பட் எனிஹவ் வி ஏபிள் டு ரெக்கவர் தோஸ் லாஸஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டேல இப்போ வந்து 140. இப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த லாஸஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டு 700 rupees நம்ம லாஸில் வந்து இப்போதைக்கு இருக்கிறோம்.
எப்போதுமே மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் மட்டுமே நம்ம எதிர்பார்த்து வந்தோம்னா நம்ம லாங் ரனுக்கு நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிறீங்கன்னா அன்சர்டனிட்டிக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ ரிஸ்க் இருக்குது, பட் அது கால்குலேட்டட் ரிஸ்க்காக நம்ம வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுடைய பெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா காலையில் எடுத்த 2 ட்ரேடுமே வந்து நெகட்டிவாக போச்சு. பட் எனி ஹவ் காலையில் எடுத்த 2 ட்ரேடுமே நெகட்டிவாக போனாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டேல ₹700 லாஸோட நம்மளால க்ளோஸ் பண்ண முடியுது. அதுக்கு ரீசன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ எஸ், எல்லா டேயுமே ஃபிஷிங் டே கிடையாது. ஒரு சில நாள் நமக்கு எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைய டே பொறுத்த வரைக்கும் நம்ம ₹600 லாஸில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 140 நவ். ஸோ இப்போ நான் வைண்ட் அப் பண்ணுறேன். நாளைக்கு டே 3ல இன்னொரு லொக்கேஷனில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.